இந்த ஜிஓவை ரத்து பண்ணியிருக்கிறாங்களா? தமிழக அரசு மிக விரைவாக 3 பேர் அல்லது 5 அடங்கிய அமர்வுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். அவ்வாறு தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய தவறினால் இன்றைக்கு மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு தக்க தீர்வை ஏற்படுத்தி தர மறந்தால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னை தலைநகரில் நாங்கள் குழுமுவோம். இடஒதுக்கீடு எங்கள் ஜீவாதார உரிமை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரன் எங்களை சார்ந்தவன். அவனுடைய உரிமை பறிபோவதை விடவே மாட்டோம். அமைச்சருங்கிறதுல அழகு பார்க்கறதுக்கு இல்லை. அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருந்துட்டா அழகு பார்க்கறதுக்கு உங்களை அமைச்சரவையில் வைக்கல. முஸ்லிம் சமூக பிரச்சனை என்று வரும் பொழுது அதற்கு ஆதரவாக முதல் குரல் உங்கள் குரலா இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அமைச்சரவையிலிருந்து உங்களை மாற்றும் சக்தி இந்த மக்கள் கூட்டத்திற்கு உண்டு. பூர்வமாக நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் திரண்டிருப்பதற்குண்டான மிக முக்கியமான நோக்கம், அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் வரையறுக்கப்பட்டிருக்கிற சமூக நீதி, விளிம்பு நிலை மக்களுக்கான உரிமை, நமது நாட்டில் வாழும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான உரிமை அத்தனையும் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒற்றை தீர்ப்பின் மூலம் நமது நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற அக்கறையில் தான் இங்கே நாம் திரண்டு நிற்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் அசலான நோக்கம் மக்கள் நலனும் அவர்களின் உரிமையும் தான். நமது நாட்டில் இயற்றப்படுகிற எந்த சட்டமாக இருந்தாலும், வரையறுக்கப்படுகிற எந்த அம்சமாக விதியாக இருந்தாலும், மக்கள் நலனும் அவருடைய உரிமையும் பேணப்பட வேண்டும் என்கிற அம்சம் அதில் காணப்படும். சட்டத்தின் பின்னணியில் ஒரு நீதியும் நியாயமும் தர்மமும் இருக்கும். அதுதான் நமது நாட்டினுடைய தன்மை. அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் அதுதான். கொலையாளியே தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஏன்? அதுதான் நியாயம். அவன் மூலம் ஒரு நபருடைய உயிர் பறிபோய் இருக்கிறது. திருடனை ஜெயிலில் போடுவார்கள். ஏன்? அதுதான் நியாயம். அவன் மூலம் ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறான். வீதியில் வாகனம் ஓட்டி செல்கின்ற பொழுது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது விதி, சட்டம். அவ்வாறு அணியாவிட்டால் அபராதம் விதிப்பார்கள். ஏன் ஹெல்மெட் போடல, நீ 500 ரூபாய் அபராதம் கட்டு என்பார்கள். அவனிடத்தில் அபராதம் கேட்பதுதான் நியாயம். ஏன்? ஹெல்மெட் போட வேண்டும் என்று சொல்வதை நம்முடைய நலனுக்காக. வாகனம் ஓட்டி நிலை தடுமாறி யாரோ ஒருவரால் இடித்து நாம் கீழே விழுந்து விட்டால் நம்முடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் நம்முடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை நிமித்தம் எழுந்த சட்டம் அது. அந்த சட்டத்தை பேண மறுக்கின்ற பொழுது நீ அபராதம் தர வேண்டும் என்பது அங்கே நீதியாக, நியாயமாக, ஒரு தர்மமாக மாறிவிடுகிறது. பொது இடத்தில் புகைப்பிடிக்க கூடாது, சட்டம், ரூல். மீறி ஒருவர் பொது இடத்தில் புகைப்பிடித்தால் அவர் அபராதம் கட்ட வேண்டும். ஏன்? நீ சிகரெட்டு குடிப்பதன் மூலம் உன்னுடைய உடல் நலனையும் கெடுத்துக் கொள்கிறாய். அதை பொது இடத்தில் குடிக்கின்ற பொழுது உன்னை சுற்றி உள்ள, உன்னை சார்ந்த, உனக்கு அருகாமையில் இருக்கிற பிற மக்களின் நலனுக்கு கேடு விளைவிக்கிறாய். ஆகவே நீ அபராதம் கட்ட வேண்டும் என்பார்கள். அதுதான் அங்கே நீதி. இப்படி நம்முடைய நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற எந்த நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்துக்கொண்டாலும், சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் மக்கள் நலன் தலை தூக்கி இருக்கும். பிற மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும். அந்த அம்சத்தில் தான் ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படுகிறது. அந்த அம்சத்தை பேணுவதற்கு தான் காவல்துறை, அந்த அம்சத்தை பேணுவதற்கு தான் நீதிமன்றம். இங்கே நாம் கேள்வி எழுப்புவது என்ன? அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நமக்குள்ள உரிமை என்ன? 3.5% இடஒதுக்கீட்டை தமிழக முஸ்லிம்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த 3.5% இடஒதுக்கீடு ஆட்சியாளர்கள் அல்வா துண்டை போடுவதை போல் நமக்கு போடப்பட்ட ஒன்றல்ல. ஐயோ, முஸ்லிம்கள் அல்லல் படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், இவர்களை தூக்கிவிட வேண்டும்,
எல்லோரும் அடைகின்ற முன்னேற்றத்தை இந்த முஸ்லிம் சமூகமும் அடைய வேண்டும் என்று நம் மீது அக்கறை கொண்டு அவர்களாக கொடுத்த ஒன்றா? சொல்லுங்க, ஆட்சியாளர்கள் தாமாக கொடுத்தார்களா? இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. எத்தனை போராட்டம், எத்தனை ஆண்டு கால போராட்டம். பிற சமூகத்தில் உள்ளவர்களை தாண்டி இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்கிறோம். ஆங்கிலேயின் காலத்தில் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்தோம், அதிகாரத்தில் கோலாட்சி இருந்தோம், நீதித்துறையில் கோலாட்சினோம். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நம்மவர்களை தவிர்க்கவே முடியாது என்கிற நிலை ஆங்கிலேயின் காலத்தின் நிலை. ஆனா நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நம்ம மேல இல்லாத பொல்லாத பல பழிகளை சுமத்தி நமக்கு உள்ள எல்லா உரிமைகளையும் பறித்தார்கள். திட்டமிட்டு இந்த நாட்டில் நம்மை ஓரம் கட்டினார்கள். நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்தார்கள். நமக்கென்று இருந்த ரிசர்வ் தொகுதியை பறித்தார்கள். எல்லாத்தையும் பறிச்சு ஓரம் கட்டிட்டாங்க. பேசவே முடியல. 60 வருஷத்துக்கு பேச முடியல. அந்த 60 ஆண்டு கால இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா பேசக்கூடிய தலைமுறை வந்தது. சிந்திக்கிற தலைமுறை உருவானது. என்னடா இந்த நாட்டில் எல்லாரும் அவரவர்கள் சதவீதத்திற்கு ஏற்ப அதிகாரத்தில் கோலோச்சுகிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறார்கள். நம்முடைய சமூகத்தவர்களுக்கு ஏன் இந்த நிலை? ஆங்கிலேயின் காலத்தில் நமக்கு இருந்த இடஒதுக்கீடு எங்கே? அதுக்கப்புறம் தான் கண்டே பிடிக்கிற, ஆஹா இடஒதுக்கீடு இல்லை, அதனால தான் இந்த பின்தங்கிய நிலை. அந்த இடஒதுக்கீட்டை, இழந்த இடஒதுக்கீட்டை பெற்றே ஆக வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி செயல்பட்டது நம்முடைய சமுதாயம். அதற்காக வேண்டி இளைஞர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள், வயோதிகத்தை அடைந்த முதியவர்கள் அத்தனை பேரும் வெயில்ல மழையில காய்ந்து நனைந்து காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சிறை சென்று ரத்தம் சிந்த இந்த இடஒதுக்கீட்டை பெற்றோம். அதற்கு பிறகுதான் ஆட்சியாளர்கள் யோசித்தார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காவிட்டால் நம்மை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் அந்த சிந்தனைக்கு வந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு கமிஷன் அமைத்தார். யாரு? பாபர் மசூதியை இடிப்பதற்கு செங்கல் அனுப்பியவர். முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்கு கமிஷன் அமைக்க வைக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட போராட்டத்தின் வெளிப்பாடு. கருணாநிதி தம்முடைய ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீட்டை தந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். 3.5% கிடைச்சிருச்சு. அந்த 3.5ல பல ஓட்டை, அதுவே நமக்கு பத்தலை. ஏன் தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் 3.5% இருக்கிறோம்? அரசு கணக்கின்படி 2011 கணக்கின்படியே நம்ம 7% இருக்கிறோம். 2011க்கு அப்புறம் கணக்கெடுப்பை நடத்தல. இப்போது கணக்கெடுப்பு நடத்தினால் 10% இருப்போம் இந்த நாட்டில். தமிழ்நாட்டில் 10% இருக்கக்கூடிய நமக்கு 3.5%, 3.5 என்கிற சதவீதம் ஒரு கணக்கா? அது நமக்கான, நாம கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கு நமக்கு கை கொடுத்து நம்மை முன்னேற்றி விடுவதற்குரிய பங்களிப்பு. அது போதுமான பங்களிப்பு அல்ல. இருந்தாலும் ஏற்றுக்கொண்டோம். ஒன்றுமே இல்லாததற்கு இது போதுமானது என்று நாம் திருப்திப்பட்டோம். அதை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்போது வரையிலையும் போராடி கொண்டிருக்கிறோம். 3.5% இடஒதுக்கீடு உங்களுக்கு போதுமா? போதுமா? தொடர்ச்சி ஆட்சியாளர்களுக்கு நாம் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கோம். இந்த 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு அதிகப்படுத்தி தாங்க. இதை நீங்க கற்பனையில வைங்க. இப்ப அடுத்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். என்ன? நம்முடைய நாட்டில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க விரும்பக்கூடிய மதத்தை தேர்வு செய்யக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு. யாரும் அவங்க விரும்பிய மதத்தை தேர்வு செய்யலாம். அதன் அடிப்படையில் இந்துவாக இருக்கிற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்துவாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர் யார்? உயர் சாதி வகுப்பா? அப்பர் காஸ்ட்ங்கறாங்களே, அங்கிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரா? இல்ல, வர்றவங்க குறைவா இருப்பாங்க. இப்ப நாம பேசக்கூடிய பிரச்சனை யாரை பற்றியது? எஸ்சியா இருந்து, எஸ்டியா இருந்து, பிசியா இருந்து, பேக்வர்ட் கிளாஸ்,
பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒரு இந்து சகோதரர் தான் விரும்பி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏத்துக்கிட்டு அரசு வேலைக்கு படிச்சிருப்பார்ல, படித்து அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில வர்றாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான், அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். கெசட்ல தான் பேரை முஸ்லிம மாத்திட்டான். அரசு வேலைக்கு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதன்படி எங்களுக்கு தாங்கன்னு கேட்கலாம். இப்பதான் நீங்க கவனிக்கணும். அதன்படி 3.5% இடஒதுக்கீடு எனக்கு அரசு வேலை தாங்க அப்படின்னு கேட்கலாம். அவன் ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இல்லாதவனா கிடையாது, ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இருந்தவன், நம்மை விட கூடுதலான தொகுதி பங்கீட்டில் இருந்தவன். எஸ்சியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, எஸ்டியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, பிசியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆல்ரெடி வேற அட்டவணையில் இருந்து இடஒதுக்கீட்டு பலனை பெறக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று தன்னை முஸ்லீமாக மாற்றிக் கொண்டதற்கு பிறகு அந்த பட்டியலில் அவர் வர இயலாது. நம்ம நாட்டு சட்டம். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நான் அந்த பட்டியலில் இருந்து என்ன நீக்கிட்டீங்க, முஸ்லீம் பட்டியல் என்ன சேர்த்து எனக்கு வேலை தாங்கன்னு கேட்கிறாரு. உடனே உன்னை முஸ்லீம் பட்டியலில் சேர்க்க முடியாது, 3.5% இடஒதுக்கீட்டில் உன்னை சேர்க்க முடியாதுன்னு தொடர்ச்சியா மறுப்பு. எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை நபர்கள் படித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு விண்ணப்பிக்கிறாரு, இந்த 3.5% கோட்டாவின்படி எனக்கு வேலை தாங்கன்னு கேட்கிறாரு. உங்களை முஸ்லிமான கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த பட்டியல நீங்க வர முடியாது, உங்களுக்கு அரசு வேலை இல்லை, நிராகரிப்பு. தனிநபர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க நம்முடைய ஜமாத்தை நாடினார்கள், முறையிட்டார்கள். எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா, ஏன் நாங்க முஸ்லிம் இல்லையா, உங்களுக்குள்ள இடஒதுக்கீடு சலுகை நாங்க பெற இயலாதா, இது என்ன அநீதி, இது என்ன வஞ்சகம், இது ஏன் ஓர வஞ்சனை கேட்டாங்க. தலைமையகத்திற்கு வந்து கண்ணீர் வெடித்தார்கள். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது திட்டமிட்டு இஸ்லாத்திற்கு மதம் மாறி வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய சதியா தெரியுது. அரசு இந்த பிரச்சனைக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, அடுத்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். என்ன, ஒரு பக்கம் 3.5% இடஒதுக்கீடு அதிகப்படுத்தித்தாங்கன்னு கேட்டதை போல ஸ்டாலின் முதல்வராக இருந்த பொழுது இந்த பிரச்சனையை அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். பல முறை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை நேரடியாக சொன்னோம். நாங்களே சொன்னோம், எங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வர்றான், விரும்பி தானுங்க வர்றான், அவனை எங்க பட்டியல நீக்குறீங்க, உங்க அரசின் சார்பா தமிழ டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசின் சார்பா வேலை வாய்ப்பு எடுக்கும் பொழுது அந்த பட்டியலை சேர்க்க முடியாதுங்கிறீங்களே, இது அநியாயம் இல்லையா? இந்த பிரச்சனை தீரணும்னா தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும், ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுங்க. மதம் மாறியவர்கள் தங்களை பிசி முஸ்லிம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் சொல்லுங்க. வாய்மொழியா உத்தரவு போடாதீங்க, எழுத்துப்பூர்வமா உத்தரவு போடுங்க, ஜிஓ பாஸ் பண்ணுங்க. நாம வலியுறுத்தினோம். 2024 தான் ஜிஓ பாஸ் பண்ணாங்க. எப்போ 2024 ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நம்முடைய கோரிக்கையை செவிமடுத்து ஜிஓ பாஸ் பண்ணார். மதம் மாறிய முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து எஸ்சி எஸ்டி பிசி அந்த வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களை முஸ்லிம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஏதேனும் ஒன்றில் கன்சிடர் பண்ணணும், அதன்படி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை சால்வ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓரளவு பிரச்சனையை சமாளிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு தான். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த ஜீவோவை கொண்டு காட்டோம்னா அப்படியே போய் ஓகேன்னு சேர்த்துக்குவோம். இப்படி ஓடிச்சு. இப்ப என்ன பிரச்சனை, அண்மையில தூத்துக்குடியில உள்ள பரமசிவன் ஒருத்தர், அவர் 2015 சமீர் அகமதுவா மாறுறார், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்து, தன்னை முஸ்லிமா அவர் மாத்திக்கிட்டார். கயத்தாறு தாசில்தார்ட்ட நான் பிசி முஸ்லிம்கள் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன், எனக்கு சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்டார். கயத்தாறு தாசில்தார்ட்ட அவர் தர முடியாதுட்டார். அதிகாரிகள் பல மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த தாசில்தார் அப்படி சொல்லும் பொழுது ஜிஓ பாஸ் ஆகும் இல்ல, 2024க்கு முன்னால தான் அவர் தாசில்தார்ட்ட போய் கேட்டார், தர முடியாதுட்டார். அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டார், என்ன முஸ்லிமா நான் மாறிட்டேன், எனக்கு இடஒதுக்கீடு பட்டியல சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கேஸ் போட்டார். கேஸ் போட்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 2022லயே கேஸ் போட்டார், 24 ஜிஓ பாஸ் ஆயிடுச்சு.
நம்ம நாட்டு நீதிமன்ற நடைமுறை தெரியும்ல, வழக்கு தொடுத்தா இன்னைக்கு தொடுத்தோம்னா நாளைக்கு தீர்ப்பு வருமா? செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீதி வருங்கிறார். அதெல்லாம் உண்மை. ஒரு இளைஞன் கற்பழித்து விட்டான் போய் வழக்கு போட்டோம்னா தீர்ப்பு வந்துச்சு. எப்போ? அவனை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வராங்க, வயசாயிருச்சு, 80 வயசு கிழவனா வர்றாரு. என்னப்பா ஏப்பா இந்த வயசானவரை பாடாப்படுத்துறியே? இல்ல இவர் தாங்க அந்த கற்பழிச்ச ஆளு. எப்பங்க கற்பழிச்சாரு? இளைஞனா இருக்கும் பொழுது. சூப்பர், நம்ம நாட்டு தீர்ப்பு முறை அப்படி இருக்கு. விவாகரத்து கேட்டோம்னா கிழவன் கிழவி ஆனதுக்கு அப்புறம் தான் விவாகரத்து கிடைக்கும் கோர்ட்ல. அப்ப 2022 வழக்கு கொடுத்தாரு, 24 ஜீவோ பாஸ் ஆயிருச்சு. வழக்கு கமுக்கமா இருக்கு, இவர் எடுத்துட்டாரு. இப்பதான் இந்த பிரச்சனை. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எடுக்கிறார். அந்த நபரினுடைய வழக்கறிஞர் வக்காலத்தையே திரும்ப வாங்கிட்டார். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. என்ன காரணத்தினாலே அவர் வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டார்? நான் வாதாடல அப்படின்னு வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டார். கோர்ட்டு வழக்கப்படி வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டா அதற்கப்புறம் வழக்கு நடத்துற முகாந்திரமே இல்லை. ஆனா இவர் வழக்கு எடுத்து இந்த தாசில் பிரச்சனை என்ன? தாசில்தாரு பிசி சர்டிபிகேட் கொடுக்கல, அதான் பிரச்சனை. இப்ப இவர் நீதிபதி என்ன சொல்லணும்? அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரி அப்படிங்கணும், அல்லது கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது தப்பு, சரி தப்பு அப்படி முடிக்க வேண்டிய விவகாரத்தை அந்த ஜீவோவை தோண்டி எடுக்கிறார். எப்படி? 2024 அரசு போட்ட ஜீவோவை தோண்டி எடுத்து இந்த ஜீவோ நமது நாட்டின் அரசமைப்பு சட்டத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அது எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அவர் லெப்பையாக, ராவுத்தராக, மரைக்காயராக எப்படி மாற முடியும்? இஸ்லாம் சமத்துவத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லவா? குர்ஆன் வசனம், ஜும்மா பயான் தோத்து போயிடும். குர்ஆன் வசனம் வருது, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா. அதுல உள்ள வசனங்க, நானா இட்டு கட்டி சொல்லல. நீதிபதி அவர்கள் தீர்ப்பில் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். மக்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபு. உங்களை பல குலங்களாக, கோத்திரங்களாக ஆக்கியது ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கல்ல, ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்கு தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அதுவும் இருக்கு. உங்களிலேயே இறைவனிடத்தில் கண்ணியம் பெறுபவர் யார் தெரியுமோ? இறையச்சவாதி தான். இந்த வசனத்தை கோட் பண்ணி பாத்தீங்களா? இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, சமத்துவம். அதோட முடியுதா? இறுதி பேருரை வருது. நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் இருக்கு கரெக்ட்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபضل லி அரபியின் அலா அஜமியின். சிவப்பாக இருப்பவனுக்கு கருப்பாக இருப்பவனை விட எந்த உயர்வும் இல்லை. அரபு மொழி பேசுபவனுக்கு அரபு மொழி பேசாதவனை விட எந்த உயர்வும் இல்லை. இஸ்லாத்துல மொழி அடிப்படையில், நிற அடிப்படையில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லாருமே சமம். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாயிண்ட்டுக்கு வர்றார். என்னவா? இப்படிப்பட்ட சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நான் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லலாமா? உங்களுக்குள்ள எப்படி அடுக்கு வரும்? சாதி எப்படி வரும்? ஆகவே அந்த ஜீவோவை நான் ரத்து பண்றேன் அப்படிங்கிறார். ஒற்றை வார்த்தை. ஒற்றை வார்த்தையில நம்முடைய பல நாள் போராட்டம், பல வருட போராட்டம், பல வருட கனவும் எல்லாம் சுக்குநூறா உடையுது. அந்த ஜீவோவை நான் ரத்து பண்றேன். அப்ப அந்த ஜீவோ ரத்து செய்யப்பட்டால் அதற்கு பிறகு என்ன பிரச்சனை? இனி இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் இடஒதுக்கீட்டு பலனை அடைய முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சிக்கல் இது. ஏன் உங்களுக்கு அந்த ஜீவோ கண்ணை உறுத்துது? நாங்க நீதிமன்றத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தீர்ப்பளிக்கிற நீதிபதிகளை தலைமையில் தூக்கி வைத்து நாங்கள் பாராட்டுவோம், உச்சி முகர்வோம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தை புறந்தள்ளி தங்கள் மனோயிச்சையின்படி தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பு பேப்பர் எங்களுக்கு வெற்றி காகிதம். அதை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மதிப்பு அரசமைப்பு சட்டத்தின் மீது. எப்படிங்க ஒரு போற போக்கில் அதை ரத்து சொல்லிட்டு போவீங்க? இந்த சமூகத்தின் வழியை பார்க்க மாட்டீங்களா? வேதனையை பார்க்க மாட்டீங்களா? சமூக நீதியை கவனத்தில் கொள்ள மாட்டீர்களா? அப்ப அவர் கேட்கிறாரு, எல்லாரும் இஸ்லாத்துல எல்லாருமே சமம் தானே. சமம்னு இஸ்லாம் சொல்றதுனால நம்ம இடஒதுக்கீடு உரிமையை கேட்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, யாரு புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க சொல்லக்கூடாது.
அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இஸ்லாம் எல்லாரையும் சமம்னு சொல்லுது. அதனால அவர் இடஒதுக்கீடு உரிமையை கேட்க கூடாது என்றால் அதே ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி பௌத்தத்துக்கு மாறிட்டார், சிங்கா மாறிட்டார், சீக்கியத்துக்கு மாறிட்டார். அவ்வாறு ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி பௌத்தத்திற்கோ சீக்கியத்திற்கோ மாறிவிட்டால் இடஒதுக்கீடு கேட்க கூடாது என்று சொல்வீர்களா? ஏன் இஸ்லாத்தை போலவே பௌத்தத்திலையும் அங்க கூட ஏற்றத்தாழ்வு இல்லை, அப்படித்தான் அவங்க சொல்வாங்க. சீக்கியத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த மதம் அவர்களை எல்லோரையும் சமம் என்று சொல்கிறது. அந்த சித்தாந்தம் அவர்களை எல்லோரையும் சமம் என்று சொல்வதாக குறிப்பிடுவார்கள். அம்பேத்கர் எதுக்கு மாறினாரு? இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்வீங்களா? அப்ப என்னங்க, என்ன உங்களுடைய நியாயம்? என்ன நீதியை நீங்க கவனிக்கிறீங்க? என்ன நேர்மையை கவனிக்கிறீங்க? மக்கள் வழியை கவனிக்காம சொல்லப்படுற தீர்ப்பு ஒரு தீர்ப்பா? பாதிக்கப்படுகிற மக்களின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் எழுதப்படுகிற தீர்ப்பு ஒரு தீர்ப்பா? அது சட்டத்தின் உட்கூறுகளை மதிப்பு வழங்கப்படுகிற தீர்ப்பா நாங்க எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி நீங்க பார்க்கணும், இவர் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளாக இருக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்கிறார்கள். மதுரையில இந்து முஸ்லிம் எல்லாரும் மாமா மச்சான பழகிட்டு இருந்தோம். இப்போ அப்படித்தான் பழகுறோம். நம்ம உள்ளத்துல எந்த வெறுப்பும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை. அப்படி இருந்த மதுரையை சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பற்றி எரிய வைக்க முயற்சித்தார்களா இல்லையா ஒரு தீய கும்பல்? எதன் பேரில் ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை மக்கள் மத்தியில வெறுப்புணர்வை விதைக்க முற்பட்டது எதன் பேரில்? இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வைத்துக் கொண்டுதான் இவர் தான் அந்த தீர்ப்பையும் கொடுத்தார். தீபத்தூண்ல விளக்கேற்றணும், அங்க ஆல்ரெடி ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். 100 வருஷமா எங்கே விளக்கை ஏற்றுவார்களோ அங்கே ஏற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சர்வே கல்ல பிடிச்சி இவங்க தீபத்தூணை ஆக்கி அந்த தீபத்தூண்ல விளக்கேற்றணும்னு அடம் பிடிச்சி அதிகாரம் தங்களுக்கு இருக்குது என்கிற பேரில் அதை ஒரு தீர்ப்பாகவும் சொல்லி மதுரையில் எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட பார்த்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் வீர தீரத்தோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதால் மதுரை தப்பியது. மதுரை மக்கள் நல்லிணக்கத்தை விரும்பிய காரணத்தினால் சங்க பரிவார கும்பல்களின் சதி முறியடிக்கப்பட்டது. இல்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க ஏற்பட்டிருக்கும். அப்ப தீர்ப்புங்கிற பேர்ல நீங்க இஷ்டத்துக்கு சொல்றதா? கோவில் நிர்வாகமே மறுத்துருச்சுங்க. கோவில் நிர்வாகம், திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் அவங்க சொல்றாங்க, நாங்க இங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம், வருஷ வருஷமா இங்கதான் ஏத்துறோம், நீ என்னடா இங்க போய் ஏத்த சொல்ற? எங்க கோவில்ல எங்க ஏத்தணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு கோவில் நிர்வாகம் சொல்லிருச்சுங்க. அப்ப இந்த தீர்ப்பு மக்களால் விமர்சிக்கப்பட்டுச்சா இல்லையா? சமீபத்தில் நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாந்தோமா? நீங்க எல்லாம் ஹஜ் பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிற பிஸியில இருக்கிறீங்க. நாளைக்கு கறி வாங்கவா கோழி வாங்கவான்னு கவலையில் இருக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தீர்ப்பு வருது. என்ன? குர்பானி மாடை பொது இடத்தில் குர்பானி கொடுக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. என்னடா இது? இப்ப அதுக்குள்ள எப்ப அதிரடி வந்துச்சு? என்ன அதிரடியா? மாடை குர்பானி கொடுக்க கூடாது. எங்க? பொது இடத்துல அறுக்க கூடாது. எங்க அறுக்கணுமா? மாடறுப்பு மனைன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மனையில போய் அறுக்கணும். தீர்ப்பு வருது பெருநாளுக்கு. நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு வருது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆடறுப்பு மனையில மாடறுப்பு மனையில போய் அறுக்க வேண்டும் என்பது வழிபாட்டுக்குரிய சட்டம் அல்ல. அது வழிபாட்டுக்குரிய சட்டமா? கசாபு கணக்காரன், மாடு வெற்றவன், ஆடு வெற்றவன், கோழி விற்கிறவன், அவனுக்குரிய சட்டம் அது. விற்பனை பண்ணும் போது நீ எங்கனாலும் அறுக்கலாம்ங்கிறது இல்ல, உரிய இடத்துல தான் போய் அறுக்கணும், மனையில போய் அறுக்கணும், அவனுக்குரிய சட்டம். எவ்வளவு நேக்க வழக்கு எடுக்கிறாங்க பாருங்க. இவரா எடுக்கிறாரா? இவற்றை கொண்டு போய் தள்ளுறாங்களா? நல்லவரா இருக்கிற இவரை பின்னால் இருந்து யாரோ கெட்டவராக்க முயற்சிக்கிறாங்களா? என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கும்பல் செயல்படுது. தீய நோக்கத்தோடு ஒரு கும்பல் செயல்படுகிறது. கருப்பு உடை அணிந்து கொண்டு முஸ்லிம்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறது. அந்த கும்பல்களின் கனவு ஒருபோதும் பலிக்காது. விட மாட்டோம் நாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை, நீதிமன்றத்தின்
சட்டத்தின் மாண்பை, நீதிபதிகளின் மாண்பை நாங்கள் பேணியே தீர்வோம். எப்படி பாருங்க, அறுக்கக்கூடாது. அறுக்கக்கூடாது எங்க போய் அறுக்கிறது? நாளைக்கு ஹஜ் பண்ணா ரூலை எப்படி சொல்லணும்? சுகாதாரமா இருங்க, சுகாதாரத்துக்கு இடையூறு இல்லாம இருங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இருங்க, அதைத்தானப்பா சொல்லணும். அதை விட்டு பொது இடத்துல அறுக்கவே கூடாதுன்னா அப்ப நாம என்ன கேட்கிறோம்? கோவில்ல பல்வேறு குலதெய்வ நம்பிக்கையுடைய என்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள், இந்து மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். கோவில்ல போய் ஆடு இருப்பாங்க, கோவில்ல போய் மாடு இருப்பாங்க. கோவில்ல இருக்கிற மாட்டையும் ஆடறுப்பு மனையில, மாடறுப்பு மனையில தான் போய் அறுக்கணுமா? கோவில் அறுக்க கூடாதா? அது அவன் நம்பிக்கை. அதை எப்படி நீங்க ஒற்றை தீர்ப்பின் மூலம் எங்கள் நம்பிக்கையை தகர்க்க முடியும்? நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருப்போம், வீட்டுக்கு வெளியே இருப்போம், இடைஞ்சல் இல்லாம இருப்போம். இப்பவும் சொல்றோம், அந்த தீர்ப்பு வந்த போதே தமிழக அரசு தூங்கிக் கொண்டிருந்தது. புதிய தமிழக அரசு அதற்காக குரல் எழுப்ப கடமைப்பட்ட முஸ்லிம் அதிகாரிகள், முஸ்லிம் அமைச்சர்கள் விஜயோடு செல்ஃபி எடுக்கிறதுல பிஸியா இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்குரிய நேரம் அவர்களுக்கு இல்லை. இப்போ சொல்ற அதுக்கு இன்னும் மேல்முறையீடு செய்யப்படல. அடுத்து வர்ற ஹஜ் பண்ணாலே அதை நாங்க கேட்க முடியாது. பிற மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்கள் நம்பிக்கையின்படிதான் அறுப்போம். அது என்ன பொது இடத்துல அறுக்க கூட நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, நாங்க அதை தேடிக்கிட்டு இருக்கணுமா? அப்ப நம்ம குர்பானி கொடுக்காத என்ன தெரியுமா செய்யணும்? இந்த மாதிரி பஸ்ஸா ஆடு மாடை எல்லாம் ஏத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏத்தி அது புழுக்க சாணியெல்லாம் அள்ளி காவலுக்கு 2 பேரும் கூட்டு போயிடணும். அப்பதானே தெரியும். காவலுக்கு 2 பேரும் கூட்டு போய் எங்க ஆளறுப்பு மனை காட்டுங்க, அங்க கொண்டு போய் நிப்பாட்டி எப்படி அறுக்கிறது? இவ்வளவு பேர் அறுக்கணுமே. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் அறுக்கிறதா இருந்தா மனையில போய் அறுக்க முடியுமா? எல்லா ஊர்லயும் இருக்கா மாடறுப்பு மனை? இருக்கா? அதையா காட்டுங்க. மதுரையில் எங்க இருக்கு காட்டுங்க, திருச்சியில எங்க இருக்கு, சேலத்துல எங்க இருக்கு, தேனியில எங்க இருக்கு, எங்க இருக்கு? இவன் 1-2 இடத்த வச்சுக்கிட்டு அதை பூட்டி வச்சிருப்பான், சாவி ஆட்டுறதுன்னே தெரியாது. போய் கேட்கும் போதுதான் சாவியான்னு அவர் யோசிப்பார். அப்படி உள்ள மனையில போய் நம்ம ஹஜ் பண்ண குர்பானி வழிபாட்டு செய்யணுமா? எப்படிங்க முடியும்? அப்ப நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா, இவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எதுவுமே மக்கள் நம்பிக்கை என்ன, சடங்கு என்ன, வழிபாடு என்ன, எதையுமே பார்க்கறது இல்லை. அவன் படக்கூடிய வழி என்ன, வேதனை என்ன, எதையுமே கவனத்தில் கொள்வதில்லை. போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க. இது இடஒதுக்கீடு விவகாரம். இது போற போக்கில் சொல்லி முடித்து விடக்கூடிய அம்சம் அல்ல. இது எங்களுடைய ஜீவாதார கோரிக்கை, இது எங்களுடைய ஜீவாதார உரிமை. இந்த உரிமையை நாங்கள் ஒருபோதும் இழக்கவே மாட்டோம். அவர் சொல்றாங்க, சங்க பரிவார ஆட்கள் சொல்றாங்க, அது எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே அவர் லெப்பையா மாறுவார், எப்படி ராவுத்தரா மாறுவார், எப்படி மரைக்கார மாறுவார்? உங்களுக்கு என்ன கவலை? அவன் லெப்பையா ஆகுறான், லெப்பையா ஆகாம போறான், உனக்கு உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உள்ளது. யார் சொன்னார்? லெப்பங்கிறது பிறப்பின் அடிப்படையில் உள்ளதா? ராவுத்தர் மரைக்காய் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உள்ளதா? தொழிலின் அடிப்படையில் உள்ளது. வரலாறு தெரியாம மத ரீதியான ஆன்மீக ரீதியான வேலை பார்த்து அவங்க எல்லாம் லெப்பன் அழைக்கப்பட்டாங்க. குதிரை விவசாயம் பண்ணா ராவுத்தன் அழைக்கப்பட்டாங்க. கப்பல்ல போய் வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணா மரைக்காயர்னு அழைக்கப்பட்டாங்க. தொழில்கள் நிமித்தமாக தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்ட முஸ்லிம் பிரிவுகள். இது பிறப்பின் அடிப்படையிலானது அல்ல. யாருமே பிறக்கும் போதே லெப்பையா பிறக்கிறது இல்லை, ராவுத்தரா பிறக்கிறது இல்லை, தொழில். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி, அவர் ஆல்ரெடி நம்மை விட பின்தங்கியவர்கள். அப்படித்தானே? நம்மை விட பின்தங்கியவர்கள், ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லா வகையிலும். அப்ப நம்மை போல நம்மை விட பின்தங்கிய குழுக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்மில் உள்ள பின்தங்கிய குழுக்களோடு அவர்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறார்கள், நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். இதுல நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை, அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இதுல பாதிப்பு சொல்றதா இருந்தா யார் சொல்லணும்? முஸ்லிம்கள் நாங்க சொல்லணும். எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, அதனால நாங்க பாதிப்படைகிறோம், அப்படி கொடுக்க கூடாது நாங்க சொல்லணும். நாங்க சொன்னோமா? நாங்க சொன்னோம். என்ன சொன்னோம்? அவனுக்கு குரு என்று நாங்கள் சொன்னோம். அவன் எங்களில் ஒருவன். எங்களை சார்ந்து வந்ததற்கு பிறகு அவனுடைய உரிமை பறிபோவதை உயிரே போனாலும் விட மாட்டோம். தமிழக அரசு குர்பானி விவகாரத்தில் வேடிக்கை பார்த்த மாதிரி இதுல வேடிக்கை பார்க்க கூடாது. ஏன் இவர் சொல்றதுக்கு என்ன அம்சம்னா, 51 தீர்ப்பு வந்துருச்சு. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா ஜஸ்ட் முசல்மான், அவர் வெறும் முஸ்லிம் தான்.
முஸ்லிம்கள் உள்ள பிரிவாக அவரை கவனத்தில் கொள்ள இயலாது என்று 1951 சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்கிறார். அதே உயர்நீதிமன்றம் 2014 என்ன சொன்னது? இல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவரையும் முஸ்லிம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஒன்றாகவே கருத வேண்டும். 2014 தீர்ப்பு இருக்கு. ஹரிபரந்தாமல் அவர்கள் மரியாதைக்குரிய நீதியரசர் ஹரிபரந்தாமல் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதே தூத்துக்குடியில விசாலாட்சி என்கிற ஒரு சகோதரி ஆரிஃபாவாக அல்லது ஆசிபாவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாறினாள். அவங்களுக்கு இதே இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாங்க அப்பதான் ஹரிபரந்தாமன் சொன்னார், உங்களுக்கு வேலையை கொடுங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தா முஸ்லிம்கள் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஒன்றாக கருதுங்கள், அதுதான் பொருத்தமானது, அதுதான் சமூக நீதிக்கு ஏற்றமானது என்று மரியாதைக்குரிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் வழங்கிய தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புக்கு மாத்தமா இவர் எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? பல்வேறு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு இது மாற்றம். அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு மாற்றம். ஒரு தனி மனிதன் தான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்யலாம் என்கிற உரிமையை பறிக்கும் செயல். இதுக்கு வேடிக்கை பார்த்து கூடாது. இந்த ஜீவோவை ரத்து பண்ணியிருக்கிறாங்களா? தமிழக அரசு மிக விரைவாக 3 பேர் அல்லது 5 அடங்கிய அமர்வுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். அவ்வாறு தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய தவறினால் இன்றைக்கு மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு தக்க தீர்வை ஏற்படுத்தி தர மறந்தால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னை தலைநகரில் நாங்கள் குழுமுவோம். இடஒதுக்கீடு எங்கள் ஜீவாதார உரிமை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரன் எங்களை சார்ந்தவன். அவனுடைய உரிமை பறிபோவதை விடவே மாட்டோம். அமைச்சருங்கிறதுல அழகு பார்க்கறதுக்கு இல்லை. அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருந்துட்டா அழகு பார்க்கறதுக்கு உங்களை அமைச்சரவையில் வைக்கல. முஸ்லிம் சமூக பிரச்சனை என்று வரும் பொழுது அதற்கு ஆதரவாக முதல் குரல் உங்கள் குரலா இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அமைச்சரவையிலிருந்து உங்களை மாற்றும் சக்தி இந்த மக்கள் கூட்டத்திற்கு உண்டு. இதை இந்த நேரத்தில் சொல்லி, இது ஒரு ஆரம்பம் தான். இந்த பிரச்சனைக்கு சட்டப்பூர்வ தீர்வை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.